முதலை உண்ட குழந்தையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோவை அருகிலுள்ள அவிநாசியில் உயிருடன் எழுப்பி தந்தார். மண்ணில் மிதியுண்ட குழந்தையை பாண்டுரங்க விட்டல் பண்டரிபுரத்தில் எழுப்பி தந்தார். இரண்டு நிகழ்வுக்கும் உள்ள ஓர் ஒற்றுமை எனவெனில், இரண்டு குழந்தைகளும் உயிர் துறந்து பலகாலம் சென்ற பிறகு இறைவனால் உயிர் பெற்று எழுந்தவை என்பது. மகாராஷ்டிர மாநிலம் தோடகி என்ற ஊரில் வாழ்ந்த அன்னையா சத்யவதி என்ற குயவர் இன தம்பதியினருக்கு பிறந்த மூத்த மகன் கோரா கும்பார். கும்பார் என்றால் குயவர். கோராவுடன் பிறந்தவர் ஏற்றண்ணா. இருவரும் தந்தை வழி தொழிலான பானை செய்வதை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஒருமுறை அவர்கள் செய்து வைத்த சுடாத பானைக்குள் ஒரு பூனை குட்டிகள் போட்டதை அறியாமல் ஏற்றண்ணா அதை சூளையில் வைத்து சுட்டுவிட்டார். குட்டிகளின் மரண கதறலை கேட்டு மனம் வருந்தி தன்னுடைய பிழைக்காக உயிர் விட துணிந்தார். அண்ணனின் அறிவுரைப்படி துறவு பூண்டு இல்லம் விட்டு சென்றார். பல ஆண்டுகளாக திரும்பி வரவே இல்லை. மனைவி பத்மாவதியுடன் தொழிலை நடத்தி வந்தார் கும்பார். இரவு பகலாக பாண்டுரங்கன் மீது பாடல் பாடுவதும் பக்தி செய்வதுமாக இருப்பார். வேலை நேரத்திலும் இவ்வாறே வாழ்ந்தார். பானை செய்ய மண்ணை காலால் மிதித்து குழைப்பது அவர் வழக்கம். இவ்வாறு ஒரு நாள் பாண்டுரங்க நாமத்தை பாடியவாறு மண் குழைத்து கொண்டிருந்த போது அவருடைய சிறிய குழந்தை தவழ்ந்தபடி வந்து மண்ணில் விழுந்தது. இதை அறியாத கோரகும்பார் குழந்தையையும் சேர்த்து மிதித்தபடி விட்டல் நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். குழந்தை இறந்து விட்டதைக் கண்டு துடித்த பத்மாவதி சத்தமிட்டு கதறி மயங்கி விழுந்தாள். பாகவத சிந்தனை களைந்து நினைவு வந்து மனைவியிடம் ஓடி வந்த கோரகும்பார் நடந்த நிகழ்வை அறிந்தார். பத்மாவதி கண்மூடித்தனமான அவரது பக்தியையும் பாண்டுரங்கனையும் கேவலமாக பேசினாள். இதனால் கோபமடைந்த கோரா கும்பார் மனைவியை அடிக்க அருகில் இருந்த சக்கரம் சுற்றும் கழியை எடுத்தார். உங்கள் பாண்டுரங்கன் மீது ஆணை, என்னை தொடாதீர்கள் என கத்தினாள் பத்மாவதி. தன் கையில் இருந்த கழியை கீழே போட்டுவிட்டு, என் பாண்டுரங்கன் மீது ஆணையிட்டதால் இனி இந்த கரத்தால் உன்னை தொடவே மாட்டேன், இது பாண்டுரங்கன் மீது ஆணை என கூறிவிட்டார். பிள்ளைக்கு ஈமச் சடங்குகள் நடந்தன. அதன் பிறகு ஒரே வீட்டில் கணவன் மனைவி தனி கொடுத்தனம் செய்தார்கள். தன் உணவு வேலை அனைத்தையும் தானே செய்தார். மனைவியை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இவ்வாறே காலம் கழிந்த நிலையில் மனவேதனை அடைந்த பத்மாவதி தன் பெற்றோர் ஊருக்கு சென்று நடந்ததை கூறினாள். என் கணவர் என்னை தீண்டாமலே இறந்தால் இனி வம்சம் இல்லாமல் போகும். இக்குறையை தீர்க்க என் தங்கையை அவருக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று கேட்டாள். தந்தையாரும் ஒப்புக்கொண்டார். சில பாகவதர்களையும் முக்கிய பிரமுகர்கள் சிலரையும் கோராகும்பரிடம் அனுப்பி விவாதம் செய்து மறுமணத்திற்கு அனுமதி பெற்றனர். விவாகமும் நடந்தது. பெண்ணை கணவரிடம் ஒப்படைக்கும் போது, என் மூத்த மகளுடைய விருப்பப்படியே இவளையும் உமக்கு தந்தேன், என் மூத்த மகளைப் போன்றே இவளையும் நடத்துவீராக என்று ஆசி கூறினார். மூத்த மகளை தொடாமல் வாழ்வது போல இவளையும் தொடாமல் வாழச் சொல்கிறாரோ மாமனார் என்று எண்ணி பாண்டுரங்கன் மீது ஆணையாக அவ்வாறே நடத்துகிறேன் என்று கூறிய கும்பார் இரண்டாவது மனைவியையும் தொடாமலேயே வாழ்ந்தார். ஒரு நாள் அக்காளும் தங்கையும் தமக்குள் பேசி கும்பார் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் அருகில் வந்து அமர்ந்து வலக்கையை ஒருத்தியும் இடக்கையை ஒருத்தியும் இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள். திடுக்கிட்டு எழுந்த கும்பார், பாண்டுரங்கனை வணங்கும் இந்த கைக்கு பாதகத்தை செய்து விட்டீர்களே, இனி இந்த கைகள் உடம்பில் இருப்பதை பாவம் என்று சொல்லி கையை துண்டித்து கொண்டார். மனைவியை தடுக்க முயன்றபோது, தடுத்தால் தலையையும் வெட்டிக் கொள்வேன் என கூறி அவர்களை விலகச் செய்தார். மனைவியர் செய்வதறியாது திகைத்து அழத் தொடங்கிவிட்டனர். அந்த நேரம் பார்த்து வெளியூர் சென்றிருந்த ஏற்றண்ணா அண்ணன் வீட்டுக்கு திரும்பினார். தான் கொண்டு வந்திருந்த மூலிகை மருந்துகள் கொண்டு சிகிச்சை அளித்து அண்ணனுடைய கைக்கு வைத்தியம் செய்தார். அண்ணன் செய்ய வேண்டிய வேலைகளையும் செய்து கொண்டு, அவருக்கு சமைத்து போட்டுக்கொண்டும் வியாபாரத்தை செய்து கொண்டும் அண்ணனுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுடைய ஊருக்கு பக்கத்தில்தான் பண்டரிபுரம் இருந்தது. அங்கு பிரம்மோற்சவம் நடைபெறுவதாக இருந்ததால் பல இடங்களில் இருந்தும் பக்தர்கள் அங்கு வந்தார்கள். நாம தேவரும் வந்திருந்தார். கோவிலில் உள்ள விக்கிரகத்தில் விட்டல் இல்லை என்பதையும், அவர் கோராகும்பார் இல்லத்தில் ஏற்றண்ணா என்ற பெயரில் கோராகும்பரின் தம்பியாக வாழ்வதையும் அறிந்தார். பக்தனுக்கு பணிவிடை செய்ய பரந்தாமன் எழுந்தருளிய இந்த நிகழ்வால் நெஞ்சம் குழைந்து கும்பாரை தரிசிக்க எண்ணம் கொண்டார். பிரம்மோற்சவ நிகழ்ச்சிக்கு கும்பாரை சக குடும்பமாக அழைத்து வர ஏற்பாடு செய்தார்.
கும்பார் வந்ததும் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் நாமதேவர். இதைக் கண்டு கோரகும்பார் மனம் பதறினார். அனைவரும் அறியும்படியாக பாண்டுரங்கன் கோராகும்பரின் வீட்டுக்கு சென்று வேலைகள் செய்து கொண்டு அவருடனே இருந்ததை பற்றி அனைவரிடமும் கூறினார். கோராகும்பருக்கு பெருமானின் கருணையை நினைத்து நெகிழ்ச்சி ஏற்பட்டு மெய்மறந்து நின்றார். கோராகும்பரின் இழந்த கரங்கள் மீண்டும் உடலுடன் பொருந்தின. இவற்றை கண்ட அவரது மனைவிகள் நாமதேவரிடம் குழந்தையையும் மீட்டருள வேண்டினர். பக்தியோடு பண்டரிநாதனை வேண்டுங்கள், கண்டிப்பாக பிரார்த்தனை நிறைவேறும் என்று ஆசி வழங்கினார். அவர்கள் அவ்வாறே வேண்டி நின்றபோது குழந்தையை பாண்டுரங்கன் உயிர் பெற்று வரச் செய்தார். பக்தர்கள் இந்த காட்சியைக் கண்டு விட்டலை துதித்தார்கள். பத்மாவதி பிள்ளையை எடுத்து அணைத்து கொண்டாள். கோராகும்பரிடம், இவர்கள் மனைவியம்மார்தானே என்று நாமதேவர் கேட்டார். இவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார் கோராகும்பார். அவர் தலைமீது தன் கையை வைத்தார் நாமதேவர். உடனே கும்பாரின் மனதில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அப்பொழுது அவருக்கு உபதேசம் செய்தார் நாமதேவர். மனைவியை அடிக்க தூக்கிய கையை இழந்து விட்டீர். இப்போதுள்ள கரம் பாண்டுரங்கன் தந்தது. ஆகவே மனைவி பற்றி செய்த சபதத்தை துறந்து மனைவியை ஏற்று வாழ வேண்டும் என கூறினார். அவருடைய ஆணையை ஏற்ற கோரகும்பார் மனைவிகளுடன் பிள்ளைகளுடன் விட்டலை சேவித்து அனைவரிடமும் விடைபெற்று தமது இல்லம் சென்று நீண்ட காலம் பக்தி செய்து வாழ்ந்து இறைவனடி சேர்ந்தார். ஓம் சாந்தி.